Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Express J series வந்து நம்ம செஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்பவே பார்த்துருப்பீங்க. செஷன் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செஷன் வச்சுருப்பாங்க. இப்போ பேங்கிங் போர்ட்டல்ஸ்லாம் லாகின் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 minutes அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த 15 minutes தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த செஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நீங்கள் திரும்ப வந்து அந்த பேங்கிங் வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, செஷனுக்கு வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ that's going to be எக்ஸ்பிரஸ் செஷன். நம்ம போன வீடியோவில் வந்து குக்கி பார்சர் பார்த்துருந்தோம். அண்ட் குக்கீஸும் இதில் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவோம். அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்பிரஸ் செஷன் வந்து அடிஷ்னலி we are going to install. ஸோ npm i எக்ஸ்பிரஸ் -session அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் செஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் செஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதையும் ஒரு மிடில் வேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். இம்போர்ட் செஷன் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் செஷன். ஓகே, அதுவே வந்துடுச்சு. ஃபைன். இந்த குக்கி பார்சருக்கு அப்புறம் வந்து நான் கொடுக்குறேன். பட் மேக் ஷுர் இந்த app.use ரவுட்ஸ் மிடில் வேருக்கு மேலே நம்ம கொடுக்குறோங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த செஷன் வில் பி accessible டு ஆல் யுவர் ரவுட்ஸ். எல்லா எண்ட் பாயிண்ட்ஸுக்கும் accessible-ஆக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை இந்த மிடில் வேரை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ app.useல நான் வந்து செஷன் அப்படிங்கிற மிடில் வேரை இது பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி கால் லைக் அ மெத்தட். மிடில் வேர் நம்ம கொடுக்குறதெல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் கொடுத்துருப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு செஷன் எக்ஸ்பிரஸ் செஷனுங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அண்ட் மிடில் வேர் ஒன்று நம்ம இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஒரு செஷனை வந்து நம்ம ஆக்சுவலாக அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு இந்த இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளேயே ஐ எம் கோயிங் டு பாஸ் இன் சம்திங். ஓகே, இந்த செஷன் ரிலேட்டடான இன்ஃபோ, இதுக்கு தகுந்த ஆட்ரிபியூட்ஸ், இதுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ்லாம் நான் வந்து இதுக்குள்ளேயே கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டை கொடுக்கணும். ஓகே, எப்படி நம்ம இந்த குக்கீஸ்க்கு வந்து சீக்ரெட் கொடுத்துருப்போம், லைக் கோடைவோன்னு சொல்லிட்டு இங்கே சீக்ரெட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே செஷனுக்கும் நம்ம ஒரு சீக்ரெட் கொடுக்கணும். இட் இஸ் எசென்ஷியல். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான இதாக இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான இதாக ஏதாவது வச்சிங்கன்னா ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணணும், ஒரு ரேண்டமான ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வைக்கணும். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம சீக்ரெட். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நான் போனதுலேயே சொல்லியிருப்பேன், சைன் பண்ணுறதுக்கு எப்படி குக்கீஸ் யூஸ் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த சீக்ரெட் வில் பி சைன்டு, செஷன் வில் பி சைன். ஓகே, சரி, இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆட்ரிபியூட். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் அன்இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். இந்த சேவ் அன்இனிஷியலைஸ்ட்டை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். ஸோ சேவ் அன்இனிஷியலைஸ்ட்னா இப்போ சும்மா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு பேஜ் எடுத்துக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட்டுக்கு சும்மா நிறைய யூசர்ஸ் ஒரு ப்ராடக்ட்டும் போய் பார்ப்பாங்க. அது எல்லாமே செஷனாக வந்து ஃப்ளிப்கார்ட் சேவ் பண்ணி வச்சா அது வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து நஷ்டம். ஏன்னா இந்த செஷனுங்கிறது லோக்கலாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்காது. இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த சர்வர் ஆஸ் வெல். சர்வர்லேயும் செஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஏன்னா அங்கேருந்து தான் நம்மளுக்கு இதெல்லாம் வருது. ஸோ பேசிக்லி அந்த செஷன் வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த செஷனோட ஐடி அண்ட் அதர் டீட்டெயில்ஸை வந்து ஒரு குக்கியாக வந்து சர்வர் சென்ட் பண்ண போது தட் வில் பி ஸ்டோர்ட் இன் யுவர் மிஷின், உங்கள் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறப்பவும் அந்த செஷன் பற்றின டீட்டெயில்ஸை வந்து திரும்ப சென்ட் பண்ணுவோம். அண்ட் சர்வரில் அந்த செஷன் ஐடி வச்சு ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் எடுத்து, சப்போஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்னா உங்களுக்கு கார்ட்டில் என்னெல்லாம் ஆட் ஆகிருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கும். பட் இப்போ நார்மலாக ஒருத்தர் சும்மா ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ஃபோனோட லிங்கை ஷேர் பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் அதை ஓப்பன் பண்ணால் ஃப்ளிப்கார்ட் வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. அண்ட் அதை அவங்க செஷனாக சேவ் பண்ணுறது அவங்களுக்கு தேவையில்லாத இது ரீசோர்ஸ் வந்து அதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அன்இனிஷியலைஸ்ட் அப்படிங்கிற, அதாவது நீங்கள் ஆக்சுவலாக அந்த செஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தால் தான், டேட்டா இருந்தால் தான் அதை ஸ்டோர் பண்ணணும், இல்லை அப்படின்னா சேவ் பண்ணாத அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேவ் அன்இனிஷியலைஸ்டில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ரீசேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ரீசேவையும் வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ரீசேவ் என்னன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி என் கார்ட்டில் வந்து 5 திங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தடவை நான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகிறேன், சும்மா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுறேன். ஓகே, ப்ரௌஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்தேன்னா என் கார்ட்டில் இருக்கிற எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல.
அந்த நேரத்தில் வந்து என்னோட செஷனை அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி வேற ஒரு நியூ செஷனில் இந்த டேட்டாலாம் வச்சு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து இந்த ரீசேவ் அப்படிங்கிறத நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா குக்கி. ஓகே, இந்த குக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் தி செஷன் இஸ் கோயிங் டு பி சென்ட் ஆஸ் அ குக்கி டு யுவர் ப்ரௌசர் அண்ட் ப்ரௌசர் வந்து இதை சேவ் பண்ணிக்கும். திரும்ப அந்த குக்கியை வந்து உங்களோட சர்வருக்கு சென்ட் பண்ணி விடும் வித் ஆல் த டீடைல்ஸ் ரிகார்டிங் திஸ் செஷன். ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து தானாக இருந்தது. பிகாஸ் நம்ம அஸ் அ யூஸராக நம்ம ஷேர் பண்ணல செஷன் பற்றின டீட்டெயில்ஸில், ப்ரௌசர் தானாக தானே பண்ணுது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுற வகை வந்து இட்ஸ் கோயிங் டு பி த்ரூ குக்கீஸ். ஸோ அந்த குக்கீஸில் நம்ம என்ன போட போகிறோம்னா, குக்கீஸில் ஆப்ஷனாக என்ன போடுவோம், இந்த மேக்ஸ் ஏஜ் போடுவோம்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1 minute into 60, ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 1 hour. ஓகே, ஃபைன். குக்கியில் ஆக்சுவலி வேறு எதுவும் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. திஸ் இஸ் த மேண்டேட்டரி திங். ஸோ இப்போ செஷனில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் செஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த மிடில் வேரை நம்ம app.useல கொடுக்குறோம். அண்ட் அதுக்குள்ளே செஷனுக்கு இந்த செஷனுக்கு ரிலேட்டடான ஆட்ரிபியூட்ஸ்லாம் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட்டு. அது இப்போ நான் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறது இஸ் பெட்டர். ஓகேவா? அண்ட் இந்த அன்இனிஷியலைஸ்ட் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த செஷனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்தால் மட்டுமே அது வந்து சேவ் ஆக போகுது, இல்லைனா சேவ் ஆகாது. அதுக்கப்புறம் ரீசேவ் வந்து சேஞ்ச் இருந்துச்சு, ஐ மீன் அந்த செஷன் குக்கியில் அகைன் ஆல்ரெடி இந்த செஷன் வந்து இருக்குது. பட் இஃப் தேர் இஸ் அ நியூ சேஞ்ச் இட் வில் பி சேவ்ட், இல்லைனா இது ஃபோர்ஸ்ஃபுல்லி ரீசேவ் வந்து பண்ணாது. ஓகே, அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி சென்ட் அஸ் அ குக்கி அண்ட் குக்கியோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த குக்கியில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இங்கே ஆல்ரெடி ஒரு குக்கி இருக்குது. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செஷன் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்காக இங்கே ஒரு console.log வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ console.log நான் வந்து request.session அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ் ப்ரோக்ராம். இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும். நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நான் தண்டர் கிளைண்ட்டுக்கு போகிறேன். தண்டர் கிளைண்ட்டுக்கு போயிட்டு லோக்கல்ஹோஸ்ட் 3000ல் ரூட்டில் ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். கெட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு console.logல பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். செஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. செஷன் குக்கி எந்த பாத்தில் ஸ்லாஷ் அப்படிங்கிற பாத்தில், அதோட எக்ஸ்பைரி டேட், பிகாஸ் நம்ம வந்து 1 hour வச்சுருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுங்கிற அந்த டைமோட கொடுத்துருக்கு. அண்ட் ஒரிஜினல் மேக்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் திஸ் நம்பர். ஓகே, பிகாஸ் நம்ம 60,000 milliseconds into 16 கொடுத்ததுனால டோட்டலாக மில்லி செகண்ட்ஸில் அது கொடுத்துருக்கு. அண்ட் HTTP ஒன்லி இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து console.logல இருக்குது. ஓகே, இஃப் ஐ கோ ஓவர் டு குக்கீஸ், இது வந்து அந்த யூசர் குக்கி நம்ம வந்து ஐ கெஸ் முன்னாடியே இது பண்ணது தான். ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, ஓகே. இப்போ ப்ரௌசரில் நான் இதை காட்டுறேனே. அப்போ ப்ரௌசரில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் விண்டோ போகிறேன். அண்ட் ஷெவ்ரானில் போயிட்டு அப்ளிகேஷன், திஸ் இஸ் ஆர் திங். இப்போ நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். வி கெட் திஸ் குக்கி, ஆல் தட் இஸ் ஃபைன். ஓகே, பட் இப்போ நம்ம வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணோன்னா அந்த செஷன் வந்து குக்கியாக சென்ட் ஆகும், இங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகே, அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த console.log ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு console.log ஆட் பண்ணுறேன். console.log இங்கே வந்து request.session.id அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இங்கே எல்லாம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஃபைன். இப்போ நான் போயிட்டு திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது, நம்மளோட செஷன் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த செஷனோட ஐடியும் சேர்த்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா 5RR அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா. இப்போ நான் திரும்ப இதை இன்னொரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ரெக்வெஸ்ட் ஐடி வந்திருக்கு. சாரி, செஷன் ஐடி வந்து ஒன்று வந்திருக்கு. இங்கே ஒரு செஷன் ஐடி 5RRல முடியுது, இந்த செஷன் ஐடி 7JDல முடியுது. ஸோ அந்த செஷன் ஐடிக்கும் இந்த செஷன் ஐடிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நான் ஒரு யூசர் தான், ஒரே கிளைண்ட்ல இருந்து தான், அதாவது இந்த தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ப்ரௌசர்னா ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து தான் திரும்ப ரெக்வெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். பட் எனக்கு பிரிண்ட் ஆகுறப்ப செஷன் ஐடி பார்த்தீங்கன்னா வேறு வருது. ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கும் வேறு செஷன் ஐடி வருது. இது வந்து சரியா? சரி கிடையாது.
ஒரு செஷன் ஒரே பர்சன் திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப வேறு செஷன் ஐடி வந்துச்சு அப்படின்னா, இது நான் தான் என்னோட செஷன் தான் சொல்லிட்டு நான் கார்ட்டில் போட்டது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? வேறு செஷன் ஐடி வந்துட்டே இருந்துச்சுன்னா. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். செஷன் வைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு ஆகிடும். இது எதனால் இப்படி திரும்ப திரும்ப வேறு வருது அப்படின்னா, பேசிக்லி இந்த செஷன் ஐடி சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கணும். ஆயிருந்தால் தான் இவங்க சேம் பர்சன் அப்படிங்கிறத திரும்ப அது வந்து செக் பண்ணும். சர்வரில் இங்கே ஸ்டோர் ஆக முடியாது. நம்ம சர்வருக்குன்னு தனியாக ஸ்டோரேஜ் கொடுக்கல, பட் ஒரு இன்மெமரி மாதிரி ஒன்று வந்து தானாக இருக்கும். ஓகே, ரேம்லேயோ இதுலேயோ ஸ்டோர் பண்ண போகுது. ஒரு இன்டர்னலாக வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ரேமில் ஸ்டோர் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இது ஸ்டோர் ஆகலை. எதனால் ஸ்டோர் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து இங்கே மேலே கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், சேவ் அன்இனிஷியலைஸ்ட் ஃபால்ஸு, ரீசேவ் ஃபால்ஸுன்னு. இதனால தான் நம்ம இந்த செஷனில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக எந்த டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்கல. இதுக்காக வந்து இந்த செஷன் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் இது வந்து இந்த செஷனை வந்து சேவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ அதை சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த செஷனுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த செஷனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணாதான் அந்த செஷனை அது சேவ் பண்ணி வைக்கும். ஸோ அந்த செஷனில் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இந்த ரெக்வஸ்ட் டாட் செஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு புது ஆட்ரிபியூட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு எண்ட் பாயிண்ட் எதுக்காவது போய்க்கலாம். இதே எண்ட் பாயிண்ட் வேணாம். லெட்ஸ் சே நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எண்ட் பாயிண்டில் /API/products இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்னோட ரெக்வெஸ்ட் டாட் செஷன் டாட் விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த விசிட்டடை வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட் டாட் செஷன் டாட் விசிட்டட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன் எங்கே இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல. இப்போ வந்து நம்ம திரும்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், தண்டர் கிளைண்ட்டுக்கு போகிறோம். தண்டர் கிளைண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து /API/products அப்படிங்கிற இதுக்கு போகிறேன். /API/productsக்கு போயிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, ரெக்வெஸ்ட் இஸ் டன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கான். இந்த பேஜ்லேருந்து நம்ம எந்த குக்கியும் இங்கே சென்ட் பண்ணல. ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ்லேருந்து நோ குக்கீஸ் வேர் சென்ட் டு த கிளைண்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா connect.sidன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று தானே இதாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த குக்கி ஃபார் திஸ் கரஸ்பாண்டிங் செஷன். இப்போ கிரியேட் ஆகிருக்கிற செஷனுக்காக உள்ள குக்கி இது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறப்ப செஷனே கிரியேட் ஆகலை, அதனால தான் இங்கே வந்து குக்கியே வந்திருக்காது. பட் இட் நவ் ஹேஸ் அ குக்கி. ஓகே, அதே இதை நம்ம வந்து இங்கேயும் போய் பார்க்கலாம். /API/products. ஓகே, we have this cookie here now. இது வந்து பழைய குக்கி முன்னாடி ஜென்ரேட் ஆனது. திஸ் இஸ் ஆர் நியூ ஒன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குக்கி கிரியேட் ஆகிருக்கு அண்ட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு தட் செஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் ஒரு console.log ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ console.log ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் request.session. மொத்த ஆப்ஜெக்ட்டும் வேணாம், ஜஸ்ட் செஷன் ஐடி மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். request.session.id. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து ரீரன் ஆகிடும். ஸோ பழைய ஐடி எதுவும் வேலிட் கிடையாது, நீங்கள் திரும்ப தான் புதுசாக இது பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஐ வில் ஃபர்ஸ்ட் ரீஃப்ரெஷ் திஸ் பேஜ். ப்ராடக்ட்ஸ் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு குக்கி வந்து கிடச்சிருச்சு. சரியா, அண்ட் இங்கே எனக்கு console.logலையும் அதோட ஐடியை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செஷன் ஐடி. இதுதான் எக்ஸாக்டாக இருக்கிற செஷன் ஐடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து நம்ம /API/productsல இருக்கோம். அதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு கோ ஓவர் டு அ டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட். லெட் அஸ் சே இந்த /root இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் தீஸ் அண்ட் கிளிக் என்டர். நான் இங்கே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அகெயின் லாக்டு ஐடி. ஆனால் இந்த டைமில் பாருங்கள், மேலே இருக்கிற ஐடியும் கீழே இருக்கிற ஐடியும் வில் பி த சேம். இது என்ன முடியுது, JX4Fல முடியுது. இதுவும் பார்த்தீங்கன்னா JX4Fல முடியுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is not one more cookie. இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்காக புதுசாக இன்னொரு குக்கியும் புதுசாக இன்னொரு செஷனும் கிரியேட் ஆகலை. we are printing the same session ID here in the console
அண்ட் இங்கேயும் வந்து சேம் குக்கி தான் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வந்து இப்போ தான் ஒரு செஷனை வி ஆர் கீப்பிங் ட்ராக் ஆஃப் தட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த செஷனை இப்போ தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு முன்னாடி அது வந்து ஞாபகம் வச்சுக்காம அந்த செஷனை விட்டுட்டு திரும்ப திரும்ப புது செஷன் கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, அன்இனிஷியலைஸ்டு சேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே நம்ம அந்த செஷனை இனிஷியலைஸ் பண்ணாதனால அது வந்து சேவ் ஆகலை. பட் நவ் தட் வி ஹாவ் இனிஷியலைஸ்டு செஷன், request.session.visited equal to ட்ரூன்னு சொல்லி அதை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். வி ஹாவ் மேட் சம் சேஞ்சஸ் டு தட் செஷன். அதனால் வந்து செஷன் இஸ் நவ் பீயிங் ஸ்டோர்ட் இன் த சர்வர். ஓகே, சர்வரில் போயிட்டு உங்களால் இது பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சர்வரில் இந்த செஷன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நம்ம செக் பண்ணுவோமா? நான் என்ன சொன்னேன், எப்பயுமே வந்து ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகிறப்ப அந்த குக்கியில் இந்த செஷனோட டீட்டெயில்ஸும் சேர்ந்து அனுப்பி விடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். என்ன பண்ணுறேன் நான், இந்த இதில் வந்து ரூட் டைரக்டரியோட கெட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம ஒரு பிரிண்ட் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த செஷனை வந்து நான் தூக்கிடுறேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே ரெக்வெஸ்ட் டாட் செஷன் ஸ்டோர். ஓகே, இந்த செஷன் ஸ்டோர் எதுக்கு அப்படின்னா, இந்த செஷன் ஸ்டோரில் தான் அது செஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதில் வந்து வி ஆர் கோயிங் டு கெட் சம் டீட்டெயில்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நான் என்ன கொடுக்குறேன், செஷன் ஐடியை கொடுக்குறேன். ஓகே, ரெக்வெஸ்ட் டாட் செஷன் டாட் ஐடியை கொடுக்குறேன். ரெண்டாவது ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அ கால் பேக் எரர் கமா செஷன் டேட்டா. ஓகே, அண்ட் யா, இங்கே வந்து நம்ம எரர் இருக்குதான்னு செக் பண்ணலாம். இஃப் தேர் இஸ் அ எரர் we'll just console.log that error, else we'll console.log session data. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு செஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்போ இந்த ரூட் டைரக்டரிக்கு போகிறீங்களோ அப்போ உங்களோட ரெக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட், அதில் இருக்கிற செஷன் ஐடியை எடுக்கும். செஷன் ஐடியை எடுத்துட்டு செஷன் ஸ்டோரில் போயிட்டு இந்த கரஸ்பாண்டிங் ஐடியோட செஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து that is going to get printed here in the session data. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஸோ let's just first go to /API/products. ஓகே, /API/products போயாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், I am going back to just /. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிறதே இங்கே ஒன்று தான். இதுக்கு முன்னாடி வந்து ரெக்வெஸ்ட் செஷனை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நான் அதை தூக்கிட்டேன். ஓகே, செஷன் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகலை. எப்போ பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த செஷன் ஸ்டோர்லேருந்து ஃபெச் ஆகி இந்த கால் பேக்குக்குள்ளே அது வந்து இந்த இடத்துல தான் செஷன் டேட்டாவாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி சேம், இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண ஐடியும் சரி, குக்கியிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஐடியும் சரி, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகே, ஸோ கிளைண்ட்லேருந்து வந்தது சேமாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா visited true அப்படிங்கிற இதுவும் வந்து it has been set here. So it means that இந்த செஷன் ஸ்டோரில் இந்த செஷனோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் எப்போ உங்களோட கிளைண்ட்டு இருந்து செஷன் ஐடியை வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் செஷன் ஐடியை வச்சு ரெஃபர் பண்ணி இங்கே கரஸ்பாண்டிங் செஷனை செஷன் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டா இஸ் பீயிங் பிரிண்டட் ஹியர். ஓகே, ஸோ எப்படி செஷன் வந்து சர்வர் டு கிளைண்ட் போகுது அண்ட் கிளைண்ட் டு சர்வர் திரும்ப வருது, அண்ட் எந்த இடத்துலலாம் செஷன் நம்ம புது செஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம 1 hour வச்சுருக்கோமா, 1 hour முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இங்கே இருக்குது பாருங்க, இது வந்து இஸ் கரஸ்பாண்டன்ட் டு தட். இது வந்து நம்ம கிரியேட் பண்ண குக்கி, பட் இது வந்து செஷனால் கிரியேட் பண்ணுற தானாக இருக்கிற குக்கி. ஓகே, ஸோ திஸ் வில் கெட் டெலீட்டட் ஆட்டோமேட்டிக்லி. நீங்கள் 1 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ யா, ஐம் ஜஸ்ட் மெஸ்ஸிங் வித் இட். ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் வந்து செஷன்ஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அத்தென்டிகேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு இதை பற்றின இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஐ திங்க் யூ வில் கெட் இட். ஸோ கீப் ஃபாலோயிங் த சீரீஸ். அடுத்த எபிசோட்லேயே நம்ம அத்தென்டிகேஷன் தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, we have separate thing called passport.js, so we'll look into that. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ இஸ் தட்
நம்ம என்ன சீக்ரெட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த செஷனில் நம்ம யூஸ் பண்ண சீக்ரெட் என்னவோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி லாஸ்ட் குக்கிலேயே வந்து சீக்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணது தான் கோட் வேர்டுன்னு சொல்லி வச்சுருப்பேன். அதை யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நோ ஒன் டிட் கமெண்ட் தட். அதனால் இன்றைக்கி நானே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறேன். கோட் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ இஸ் நம்ம செஷனுக்கு சீக்ரெட்டாக என்ன கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.